ஹரியானா மாநில சட்டமன்ற தேர்தல் விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு பிறகு நடைபெறக்கூடிய முதல் தேர்தல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஜம்மு அண்ட் காஷ்மீர் சட்டமன்ற தேர்தல் 370 சட்டம் நீக்கப்பட்ட பிறகு நடைபெறக்கூடிய முதல் தேர்தல். ரெண்டுலையுமே பாஜகவிற்கு எப்படி சூழ்நிலை இருக்கு? அனைவருக்கும் வணக்கம். ஜம்மு காஷ்மீரை எடுத்துக்கொண்டால் 370க்கு பிறகு நடக்கின்ற தேர்தல் என்று சொன்னீர்கள். கடந்த 65 ஆண்டுகளாக மற்ற கட்சிகள் ஆட்சி செய்கின்ற பொழுது எதை முடியாது என்று சொன்னார்களோ அது முடியக்கூடியதுதான், முடியாது என்று மக்களை ஏமாற்றி வந்தார்கள் என்று நிரூபித்த 370 நீக்கம் ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்றது. அது மட்டுமல்லாமல் இப்பொழுது ஜம்மு காஷ்மீரை 3ஆக பிரித்திருக்கின்றார்கள். இந்த 3ல் ட்ரிபிள் தலாக் என்ற ஒரு சட்டம் கொண்டு வந்ததன் மூலமாகவும் 370ல் இஸ்லாமியர்களானாலும் கூட திருமணம் செய்து வேறு மாநிலத்திற்கு சென்றால் அங்கே சொத்துரிமையை இழப்பது, மற்றவர்களுக்கு சொத்து வாங்கும் அதிகாரம் கிடையாது, பிறகு தொழிற்சாலைகள் கட்டமைப்பு மற்ற மாநிலத்திலிருந்து வரக்கூடாது, அதனால் வேலை வாய்ப்பு இழப்பு, இவற்றிலெல்லாம் 370 மீட்டு இருக்கிறது. இதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள், பாராட்டுகிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள். என்றாலும் ஜம்மு காஷ்மீரில் அந்த அளவிற்கு பலமான ஒரு கட்சியாக பாஜக கிடையாது. இருந்தாலும் ஒரு சில கட்சி அல்லது சுயேட்சைகள் இவர்களை நிறுத்தி வைத்து தங்களுடைய வெற்றியை நிரூபிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே காங்கிரஸ் அங்கே ஆண்ட கட்சி, தேசிய மாநாட்டு கட்சியோடு கூட்டணி, அதுவும் பெரிய கட்சி தான். இங்கே திமுகவும் அதிமுகவும் எப்படியோ அதுபோல் இரண்டுமே அங்கே மிகப்பெரிய கட்சிகளாகத்தான் இருந்திருக்கின்றன. இந்த இரண்டும் ஒன்று சேர்ந்து பாஜக அதனை எதிர்த்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையில் பாஜக மிகுந்த நம்பிக்கையோடு அங்கே செயல்படுகிறார்கள். அவர்கள் செய்த சாதனையை சொல்லி வாக்குகளை கேட்கிறார்கள். இது ட்ரிபிள் தலாக்கு 370 எப்படி இஸ்லாமியர்களுக்கு பயன்படுத்துகிறதோ அப்படி சாதாரண மக்களுக்கும் வேற்று மாநில மக்களுக்கும் கூட இந்த ஜம்மு காஷ்மீர் 370ஐ நீக்கியது அவர்களுடைய உரிமையை மீட்டதாகவும் அவர்களுக்கு அங்கே தொழில் துவங்குவதற்கான சுதந்திரம் கிடைத்ததாகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். எனவே இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் என்று எல்லோருமே மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு இடத்துல ஜம்மு காஷ்மீர் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இது ஜம்மு காஷ்மீருடைய நிலை. அது மட்டுமல்ல, ஜம்மு காஷ்மீரில் சட்டம் ஒழுங்கு என்பது தொடர்ந்து சீரல்லாமல் இருந்தது. மோடி அவர்கள் பிரதமரான பிறகுதான் இந்த கல்லெறிதலிலிருந்து துப்பாக்கி சூடுவது வரை நிறுத்தப்பட்டு அங்கே சட்டம் அமைதி காக்கப்பட்டிருக்கிறது. ஓரளவிற்கு ஜம்மு காஷ்மீரில் முன்னர் இருந்ததை காட்டிலும் ஓரளவுக்கு சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. எல்லையிலே சில துப்பாக்கி சூடுகள் வழக்கம் போல் நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றன. ஏனென்றால் பாகிஸ்தானுடைய சதியும் சைனாவுடைய சதியும், எந்த சைனாவோடு இவர்களெல்லாம் புரிதல் ஒப்பந்தம் வைத்தார்களோ அந்த சைனா நமக்கு எதிரி என்று தெரிந்திருந்தும் செய்தார்கள். அவர்களும் பாகிஸ்தானும் சேர்ந்து நமக்கு ஏற்படுத்திய அச்சுறுத்தல்களை வெற்றிகரமாக நம்முடைய மோடி அவர்கள் அகற்றியிருக்கின்றார்கள் அல்லது துணிந்து எதிர்த்து அதை நிறுத்தி இருக்கிறார்கள். அந்த ஒப்பந்தம் செய்துனா யாரை சொல்ல வரீங்க? மோடி தான் சொல்றாரு. கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியினுடைய சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி சொல்லி டீபங்க் பண்ணி பல வருஷம் ஆச்சு சார். மக்கள் சிரிப்பாங்க சார். சிரிக்கட்டும், சிரிப்பவர்கள் சிரிக்கல. நீங்க ஆதாரத்தோட பேசணும் சார். ஆதாரத்தை எடுத்து காமிங்க. சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், ஆணவம் இல்ல சார். நீங்க ஆதாரத்தை எடுத்து காமிங்க சார். ஃபால்ஸ்னு சொல்லி டீபங்க் பண்ண ஒரு நியூஸ் நீங்க சொல்லுங்க. நான் வரேன் உங்ககிட்ட வரேன். ஃபால்ஸ்னு சொல்லி டீபங்க் பண்ணது யாரு? ஃபேக்ட் செக்கிங் இன்ஸ்டிடியூஷன் சார். நீங்க யார் மீது குற்றம் வைத்தது அவர்கள் சொல்ல வேண்டும். இல்லைன்னு சொல்லியாச்சு ஏற்கனவே. அவர்கள் வாயை திறந்து பேசவே இல்லை. யார் மீது குற்றம்னா புரியல. யார் சொல்லணும்? மன்மோகன் சிங் அங்கே இருக்கிறார். ஆனால் சோனியா காந்தி அம்மையாரும் ராகுல் காந்தி அவர்களும் ஒப்பந்தத்தை போட்டதை நாம் காட்சியாகவே பார்த்தோம். மறுப்பதற்கில்லை. அவங்க நாற்காலியில் உட்கார்ந்து அவர் கையெழுத்திடுவதை காட்சியாகவே நாம் பார்த்தோம். எனவே மறுத்தால் அது போய் அவ்வளோதான். நீங்கள் எத்தனை ஆதாரம் காமிச்சாலும் நேரடியாக பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆதாரம் கொடுக்குறது? அதனால் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நிச்சயமாக இது எனக்கு விளக்கம் சொல்லுது. சரி, நீங்கள் உங்கள் வாய்ப்பு வருவது தாராளமாக. ஜெயாஸ் டிவியை பொறுத்தவரை உங்களுக்கு தடை கிடையாது, எமர்ஜென்சி கிடையாது.
புரியுதுங்களா? எது நீங்க காஷ்மீர் முழுவதும் ஒரு எமர்ஜென்சி வச்சிருக்கீங்களா, இல்ல இந்தியா முழுவதும் இல்ல, எமர்ஜென்சி ஆக்க ட்ரை ஜெயா பண்ணிட்டு டிவில இருக்கீங்களா? உங்களுக்கு அந்த எமர்ஜென்சி சொல்றீங்களா? பிரான்சிஸ், அப்ப அதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்கணும். ஜெயா தொலைக்காட்சியில் எமர்ஜென்சி கிடையாது, அவசர நிலை கிடையாது, உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது. அதனால் நீங்கள் பேசலாம். நான் பேச ஜெயா தொலைக்காட்சியில் இருக்கலாம், ஆனா மோடி ஆட்சியில் இல்லையே. இல்லை, இங்கே பேசுறது நம்ம இங்கே பிரான்சிஸ், நான் வரேன். நித்யானந்தா தான் வந்துருங்க. பேசலாம். ஹரியானா மோடி ஆட்சியில் இருக்கிறதா இல்லையா என்பது அவரை புழுதிவாரி இறைப்பவர்களாம் இன்றைக்கு தெருவில் நெஞ்சை நிமித்தி நடந்து கொண்டிருக்கின்றார்கள். சரி, ஓகே. இங்கே ஒரு ட்வீட் போட்டாலே உள்ளே இருக்கிறார்கள். இந்த டாபிக்ல வந்துடலாம். பள்ளிக்கூடத்தில் மறுஜென்மம் பேசினாலே உள்ளே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு இந்தி கூட்டணி எங்கள் காட்சி தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. டாபிக்ல வந்துடலாம். ஹரியானாவுடைய விவசாயிகள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்படின்னு கேட்பீங்க. ஹரியானாவுடைய விவசாயிகளுக்கு என்று ஒரு சட்டத்தை பாஜக கடந்த ஆட்சியிலே கொண்டு வந்தது. அந்த சட்டத்தினுடைய நோக்கமே தரகர்களிடமிருந்து நம்முடைய விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்று. அது சரியான புரிதல் இல்லாத காரணத்தாலும் மக்கள் தவறான பரப்புரையிலே எப்படி தமிழ்நாட்டில் திமுகவுடைய விளம்பர அரசு செய்கிறதோ அப்படி காங்கிரஸ் அங்கே செய்து, அந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் போன்ற அனைத்து கட்சிகளும் அதை செய்துவிட்டு இப்பொழுது அது இல்லாமல் போய்விட்டது. இருந்தாலும் கூட இத்தனை காலம் காங்கிரஸ் ஆண்டும் எம்எஸ்பி என்று சொல்லக்கூடிய அளவில் அந்த விளைவை 24 கிராப்ஸுக்கு பிஜேபி வந்து கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பிஜேபி வந்த பிறகு தான் அதை பண்ணியிருக்கு. இது உங்களுக்கு ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. இன்னொரு சமீபத்தில் கங்கனா ரணாவத் விவசாயிகளுடைய சட்டங்கள் மீண்டும் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு ஊடகத்தில் பேசிய போது முதல்ல கண்டிச்சதே பாஜக தான். அதெல்லாம் நீங்க பேசாதீங்க, ஹரியானா தேர்தல் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. ஆமா, அது நன்மைனா ஆமா அவங்க நல்லதானே சொல்றாங்கன்னு ஒத்துட்டு போயிருக்காங்க. நீங்க புரிய வச்சதுக்கு அப்புறம் பேசணும் தான் மோடி முதல்லயே சொல்லியிருக்கிறாரு. அதுதான் அந்த ஸ்டாண்டு தான் இப்போ நிற்கிறாங்க, அந்த நிலையில தான் நிற்கிறாங்க. கங்கனா ரனாவத் ஹரியானாவில் போய் விவசாயிகளை புரிய வைங்கிறாரு. இந்த சட்டத்தினால் என்ன நன்மை உங்களுக்கு இருக்கிறது என்று புரிய வைக்க வேண்டும்னு சொல்றாரு. அதை அவங்க செய்யாமல் இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஒன்றும் வேண்டாம். இப்போ அந்த புரிய வைக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா? காங்கிரஸ் செய்யணுமா? பிஜேபி செய்யணும். பிஜேபி தானே செய்யணும். செய்யலேன்றாரே, மன்னிப்பு கேட்கிறாரே, செய்யாது என்னுடைய குற்றம்னு சொல்றாரு. மோடி ஓப்பனாக சொல்றாரு. சரி. ரெண்டாவது, மனநிலை உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் பிரதமர் என்று ராகுல் காந்தி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். குழந்தை போல குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சிகள் பலம் பெற்றிருக்கின்றன என்று சொல்கிறார். மம்தா பானர்ஜியோடைய நிலைமை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? சித்தராமையா லேண்ட் கிராபிங், அதாவது நில அபகரிப்பு எந்த அளவிற்கு அவருடைய மனைவி பேரில் மட்டுமே பினாமியில் 80 பிளாட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. அரசாங்கம் சாதாரண மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலத்தை இப்போ ஆட்சிக்கு வந்து 6 மாதம் அப்போது. ஆக இப்படி அது நீதிமன்றத்துக்கு செல்கின்ற போது நீதிமன்றம் மிக தெளிவாக இது விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்று தான், இதில் அடிப்படை ஆதாரங்கள் இருப்பதாக தெரிகிறது, விசாரித்து பிறகு பார்க்கலாம் என்று கர்நாடக நீதிமன்றம் சித்தராமையாவை சொல்கிறது. அந்த அளவுக்கு ஊழல் வந்தவுடனே அதற்காகவே வருகிறார்கள். எனவே இவர்கள் தங்களுடைய சக்தி பலமாக இருக்கிறது, எதை அடிப்படை வைத்து சொல்கிறார் என்று தெரியவில்லை. திமுக அவர்களுடைய 2வது பெரிய கட்சி இந்த இந்திய கூட்டணியில் என்று சொன்னால், திமுகவில் இன்றைக்கு திருமாவளவன் அவர்களும் அவருடைய பொதுச் செயலாளரும் பலம் பெற்றிருக்கிறது நீங்க சொல்றீங்களா? அதுக்கு பலவீனமா போய்கிட்டு இருக்கிறீங்கிறதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். 52 மக்களவை உறுப்பினர்கள் 93 வந்திருக்காங்க. அதான் அவங்க பலம்னு குறிப்பிடுறாங்க. 98 அதுவும் 102க்கு மேல போயிடுச்சு. அதற்கு பிறகு இப்ப அவர் பேசியிருக்காரு, இந்த ஹரியானா மீட்டிங்ல பேசியிருக்காரு, நாங்கள் பலம் கூடி இருக்கிறோம், எனவே மோடி உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் இன்னும் அவர் பேசுறாரு. சரி, ஆக எங்கே பலம் கூடியிருக்கிறது என்று அவர்கள் சொல்ல வேண்டும். நம்ம கேட்கலாம். பாரதிய ஜனதா கட்சி பொறுத்தவரையிலுமே ஹரியானா, ஜம்மு காஷ்மீர்லாம் அழிச்சிட்டாங்க. 10 ஆண்டு கால திட்டம் என்பது 2 மாநிலங்கள், ஒரு யூனியன் பிரதேசம் மாற்றியாச்சு இல்லையா? 2ஐயுமே அழித்தது தான் அவர்களுடைய மிகப்பெரிய சாதனை. வேறு எந்த சாதனையும் இல்லை. காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு முறை வாய்ப்பளிங்க, மீண்டும் நாங்கள் 2 மாநிலத்தையும் வளமான மாநிலமாக மாத்திரம் சொல்லி ராகுல் காந்தி சொல்றாரு. ராகுல் காந்தி முதல்ல ஹரியானாவிலையும் அவர்கள் ஆளக்கூடிய இடங்களையும் ஸ்திரத்தன்மை கொடுத்துருக்கிறார்களான்னு பாருங்கள். கர்நாடகாவை எடுத்துக்கிட்டாலும் அப்படி தான் இருப்பாங்க. இப்போ ஹரியானாவில் கடந்த முறை அப்படி தான். ஆக அவர்களால் நிலையான ஆட்சி தர முடியாது என்பது தான் வரலாறு. அந்த நிலையான ஆட்சின்றதே ஒரு பாயிண்ட் அவுட் மாதிரி இருக்கு. நிலையான ஆட்சி ஏன் தர முடியல? அதான் நம்ம வரலாறு. 77 கிச்சடி கட்சிகள்லாம் ஆட்சி அமைச்சது, நிலையான ஆட்சி தர முடியல. ஆனால் அதற்கு பிறகு வந்த பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி நிலையான ஆட்சி தந்து கொண்டிருக்கிறது.
அதனால் இதை காட்டிலும் ஒரு எடுத்துக்காட்டு தேவையே கிடையாது. காங்கிரஸால் ஒரு கட்சியாக இருந்தாலும் கூட இன்னும் 2 கட்சியை சேர்த்துக்கிட்டாலும் கூட நிலையான ஆட்சி தர முடியாததுக்கான ஒரே காரணம் அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பெரிய கட்சிக்கு முலாயம் சிங் யாதவோட கட்சி அதற்கு ஒரு இடம் கூட 5 சட்டமன்ற தேர்தலில் ஒரு இடம் கூட கொடுக்கல. பாராளுமன்றத்தில் மட்டும் அவங்க வேணும்னு சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ அகிலேஷ் என்ன சொல்கிறாருன்னா, உத்தரப்பிரதேசத்தில் நாங்கள் தனியாகத்தான் நிற்க போகிறோம், காங்கிரஸோட கூட்டணியிலேன்னு அறிவிச்சிருக்கிறாரு. இந்த எதிர்கட்சி பலமாகிட்டு இருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி மக்களை ஏமாத்துறாரு. 2வது 370 பற்றி ஐயா பேசினார், ஐயநாதன் ஐயா. 370 அவருக்கு மனசாட்சி இருந்தால் சிறுபான்மையர்களை பற்றியோ அல்லது பட்டியல் இனத்தை பற்றியெல்லாம் பேசுகிறாரு. அவர்கள் துப்புரவு வேலையை தான் நாங்கள் செய்திருக்காங்க. எங்காவது ஒரு அரசாங்க அலுவலகத்தில் பெரிய அலுவலகங்களிலும் அங்கே இருந்திருக்கிறார்களா என்பது அவரால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களையும் துப்புரவு வேலைகள் செய்கிறாங்க இல்லையா? துப்புரவு வேலை செய்கிறது தப்புன்னு நான் சொல்லலைங்க. அவர்கள் அதற்கு மேலே வர முடியாது. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 370 இருக்கிற வரை படிப்பு கிடையாது. 5வதுக்கு மேலே படிக்க முடியாது, இடம் இல்லை, அவங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் அங்கே முதல்ல ரிசர்வேஷனே கிடையாதுங்க. இப்போ தான் பட்டியல் இனத்தாருக்கு எல்லா மாநிலத்திலையும் எப்படி இருக்கிறதோ அப்படி. அது மட்டுமல்ல, இந்தியாவோடு காஷ்மீர் இணைவதற்காகத்தான் சில கோரிக்கைகள் கொடுத்தார்கள். அதைத்தான் நாம் காப்பாற்றி கொண்டிருக்கோம். எவ்வளவோ கோரிக்கை கொடுத்தாங்க, மன்னர் மானியம் கூட கொடுத்தாங்க. என்னாச்சு? மன்னர் மானியம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அதுவே காணாமல் போகும். 2019 370 சட்டம் நீக்கம் செய்யப்பட்டது. அதற்கு அப்புறம் எத்தனை மாணவர்கள் உயர்கல்வியை படிச்சிருக்காங்க? எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு? இல்லை, அந்த புள்ளி விவரங்களிலே நிச்சயமாக உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகள் அவருக்கு அதிகம் இருக்கிறது. இனிமேல் அவங்க படிக்க வருவாங்க. அதனால் முதலாவதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ அந்த வாய்ப்பு இருக்குது. இனிமேல் அவங்க வருவாங்க 5 வருஷத்துக்கு அப்புறம். 5 வருஷத்துக்கு அப்புறமா இருந்தால் என்ன? உங்களுக்கு ஒன்றா முதல் வகுப்புங்கிறது 6 வயசு தான். அதனால் வரல அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்க முடியாது. அப்படி இல்லை, டேட்டா இல்லை. இப்போ டேட்டா இல்லை. டிபார்ட்மெண்ட் செப்பரேட் வைங்க, வச்சுக்கலாம் சார். அதனால் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பட்டியலினத்தாருக்கும் அங்கேயே மாநிலத்தில் பிறந்த மாநில உரிமை உள்ள மண்ணின் மகள்களுக்கும் துரோகம் இழைக்கப்பட்டிருந்தது. அந்த துரோகத்தை 370 கலைந்திருக்கிறது. மற்ற யாருமே அங்கே நிலம் வாங்க போகிறீங்களா, நீங்கள் வாங்க போகிறீங்களா, நான் வாங்க, யாராக இருந்தால் என்ன வாங்கணும், நாங்கள் வாங்கணும். அவன் இங்கே வாங்குறான்ல. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கோடம்பாக்கத்தில் இடம் வாங்க முடியுமில்ல? அவங்க ஏன் அங்கே போய் வாங்க முடியாது? அது என்ன ஒரே நாடு? நீங்கள் இந்தியாவோட இணைஞ்சிட்டிங்கிறதுக்காக உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்போமா? அது மட்டும் இல்லை, இந்த நாட்டோட வரிப்பணம் பெரும்பாலும் நம்முடைய காஷ்மீர் பகுதிக்காக சலுகை விலையில் அத்தனை பொருட்களும் கிடைக்கப்பட்டன. 45 ரூபா சர்க்கரை, இங்கே என்ன 12 ரூபா சர்க்கரைங்க மார்க்கெட்டில். அவ்வளோ வரிப்பணம் சலுகைகள் இங்கேருந்து கொடுக்கப்பட்டது. அவங்க இங்கே ஒன்றா இருக்கணுங்கிறதுக்காக. ஆனால் அது அவசியம் இல்லை. அன்பால் இணைக்கலாம். ராகுல் காந்தி வாயில் பேசுகிறாரு, மோடி அதை செயல்படுறாரு. அன்பால் மக்களை இணைக்க முடியும் அப்படின்னு ஜம்மு காஷ்மீர் இன்னைக்கு இணைச்சி வச்சிருக்கிறாரு. சலுகைகள் இல்லாமல் பாராளுமன்றத்தில் ஏற்றக்கூடிய சட்டம் எந்த மாநிலமாகவும் குறிப்பாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் நிறைவேற்றப்பட்ட பின்னால் தான் செய்ய முடியும் என்பது இருந்தது. அதை முழுக்க அதை பிரசன்ட்ல கேக்குறாங்க. இப்ப நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கா இல்லைன்னு அவர் கேட்கிறாரு. இப்ப நாடாளுமன்றத்துக்கும் இருக்கு, அங்க தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அரசாங்கமும் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அரசு இருக்கட்டும் சார். இப்ப இந்த கடந்த 5 ஆண்டுகள் இருக்கு இல்லையா, 2019 இருந்து 2024 வரைக்கும் ஜம்மு காஷ்மீருக்கு தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பு வரை நீங்க நாடாளுமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இருக்கா இல்லைன்னு ஐயநாதன் கேட்கிறாரு. நாடாளுமன்றத்தில் அதிகாரம் இருக்கு. நாடாளுமன்றத்தில் அதிகாரம் அதை ஏன் செய்யலன்னு கேட்கிறாரு. அதிகாரம் இருந்ததுனால தான் இதை செஞ்சிருக்காங்க. இப்போ இந்த பட்டியலினத்துக்கெல்லாம் கொடுத்தாங்க, பெண்களுக்கெல்லாம் கொடுத்தாங்கிறது நடைமுறைக்கு வந்ததுக்கு காரணம் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை வச்சு தான். அதுக்கு முன்னே அது தடை செய்யப்படும். நீங்கள் என்ன தீர்மானம் போட்டிங்களா நாடாளுமன்றத்துலையும் அங்கே அது பிளாக் பண்ணிடுவாங்க. சரி, இப்ப முடியல. சரி, இன்னும் வரக்கூடிய அரசு ஒருவேளை பாஜக அல்லாத அரசாக காஷ்மீர்ல இன்னும் வரக்கூடிய அரசு தாழ்த்தப்பட்ட பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு தரணும்னு இவங்க சொல்றாங்கல்ல, ஏன் இந்த 5 வருஷத்துல தரலன்னு நான் கேக்குறேன். சரி, இல்ல சார், நான் பதில் சொல்றேன் சார். இந்தியாவுல இதுவரை இல்லாத அளவுல பட்டியல் இனத்தார் மத்திய அமைச்சர்களாகவும் பட்டியல் இனத்தாருக்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே ஒரு ப்ராமிசிங் நோட்டுன்னு கொடுக்க முடியாது. ஓகே, ஹரியானாவில் வாய்ப்பு குறைவாகத்தான் இருந்ததுன்னு முதல்ல இருந்தது. அது நீடிச்சிருக்குமானால் காங்கிரஸ் தான் வரும். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பிஜேபி பலமாக கால் ஊன்றவில்லை.
எப்பொழுது இருந்தோ தமிழ்நாடு மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. அதனால அவங்க மேலும் சிலரை நம்பி அங்கே நிற்கிறார்கள். நிச்சயமாக ஆட்சி அமைக்கின்ற வாய்ப்பு கிடைக்கலாம். ஓகே. அதனால் ஹரியானாவில் இவர் சொன்னது பார்த்தா 2 மாநிலமுமே பாஜக ரெண்டுக்குமே எதிர்பார்க்கலாம். ஆனால் ஷுவராக சொல்ல முடியாது. நீங்கள் சொல்றீங்க ஆட்சியாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஓகே சார் வரக்கூடும்.